வெல்கம் பேக் ஷேர்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் வியா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் 13th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்குறாங்க. இந்த வீடியோவை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிகினிங் 9:15 ஒரு 10 o'clock வரைக்கும் க்ரீன்லேயே மூவ் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ரெட் கேண்டில் கொடுத்து கீழே வந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது. ஃபர்ஸ்ட்டு காமிச்சிட்டு அப்புறம் ரெட்டில் காமிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் என்னமோ இன்னைக்கு ரெட்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறோங்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக நாங்கள் வந்து நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்துட்டு இருக்க வீடியோ தான். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாமே இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள். நீங்களும் இதே மாதிரி சார்ட் எடுத்து ட்ரா பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ என்ன மாதிரி வருது அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு மேலே முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வச்சுருக்கிறோம். 20 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு அப் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி போயிட்டு கீழே வந்தது தான் நடந்தது. வேறு எதுவுமே நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பையர் செல்லர்ஸ் எப்பவுமே டக்கப்பார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் கவனமாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு இந்த இன்ட்ராடே ப்ரெடிக்ஷனில் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, மார்க்கெட் ஏற்கனவே வந்துட்டு போன இடங்களை தான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று கொடுத்த வீடியோவில் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே 2 சேனல் வரைஞ்சி வச்சுருந்தேன். இந்த சேனலை வந்து கட் பண்ணி மேலே ஒரு ஹேண்டில் வச்சு போச்சுன்னா ஃபர்தராக இங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ ஃபர்தராக எங்கே வரைக்கும் போகணும்னு யாருமே சொல்ல முடியாது. மார்க்கெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஹேண்டில் வந்து இதை கட் பண்ணி கீழே வர்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்குது 20 மினிட்ஸில். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லைனை கட் பண்ணி கீழே வந்தால் ஃபர்தராக இங்கே வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஷேடோ வந்து இண்டிமேட் பண்ணுது, நமக்கு காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெண்ட் லைனும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துன்னா ஃபர்தராக எங்கே வரைக்கும் வருங்கிற மாதிரி இந்த ஷேடோ காமிக்குது. அதுக்கு மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சி பார்த்தோன்னா அது இங்கேருந்து இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். எது எப்படி இருந்தாலும் சரி, டெக்னிக்கலாக நம்ம பண்ணும்போது வந்து நம்ம வேறு எதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கேன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் மட்டும்தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ டெக்னிக்கலாக என்ன மூவ்மெண்ட் கொடுக்குதோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ 20 மினிட்ஸில் கேண்டில் பை கேண்டில் 1-2 கேண்டில் வந்து க்ரீனில் போயிருந்தாலும் மார்னிங் வந்து அதுக்கு பிறகு வந்த கேண்டில் எல்லாமே ரெட்லேயே முடிச்சிட்டாங்க. மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் வச்சு மேலே போகும்போது மூமெண்ட் கொடுத்தாக்கா நமக்கு நல்லா. ஆனால் அந்த ஹேண்டிலை கட் பண்ணி எந்த ஒரு புது கேண்டிலும் வைக்கவே இல்லை. எல்லா கேண்டிலுமே அதே மாதிரி தான். எந்த கேண்டிலும் 1 by 1 ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கிற மாதிரியே தான் எல்லா கேண்டிலுமே வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னைக்கா ஒரு நாள் தான் ட்ரேட் செட்டப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தோணும். மார்க்கெட்டோட ஒண்டி போனால் தான் உங்களுக்கும் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்ல வந்தது. ஸோ 20 மினிட்ஸில் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ரா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 லோ கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்படி வரும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணுன்னு ஒரு ஏமில் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். எல்லாம் அசம்ஷன் தான். இதுதான் நடக்கும் அதான் நடக்கும். நம்ம மார்க்கெட்டில் எதையுமே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டின் சூட்சமங்கள் அதுதான். ஸோ நமக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சா மட்டும் போயிட்டு வெளியே வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு மட்டும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஷேர் மார்க்கெட். நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோம் நிற்கவே கூடாது. ஸோ நான் கொடுத்துருக்க இந்த லைனெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துக்கு வந்து டிப் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இன்னைக்கு டே ஃபுல்லாக மூவ்மெண்ட் ஆன கேண்டலோட மிட் பாயிண்ட். இதுதான் மிட் பாயிண்ட். நமக்கு பியூர் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியல.
பிவட் பாயிண்ட் நாளைக்கு எங்கே வேணாலும் வரலாம். இது பக்கத்துலேயும் வரலாம், ஒருவேளை கேப் அப் ஆகி இந்த பக்கம் வரலாம், இல்லை கேப் டவுன் ஆகி இந்த பக்கம் வரலாம். ஏன்னா அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்னென்ன ரைட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல தான் நாளைக்கு மூவ்மெண்ட் ஆகும். அதுதான் நிசர்த்தனமான உண்மை. ஸோ ஒருவேளை கேப் அப் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் கீழே வந்துட்டு போகலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம டெக்னிக்கலாக நீங்களும் இதேமாதிரி வரைஞ்சி பார்த்து அதுக்கேற்றாப்புல மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா நீங்களும் மூவ்மெண்ட் ஆகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொல்ல வருது. இது ஃபுல்லாக எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் கீழே வச்சு, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஹேண்டில் வச்சுருந்தா ஃபர்தராக இது இங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடங்கள் வரைக்கும், ஸோ இந்த இடத்தை தாண்டி ஃபர்தராக ஒரு ஹேண்டில் கீழே வச்சா இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. டெக்னிக்கலாக நமக்கு இதில் காமிக்குது 24,247,250 வரைக்கும் வருங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இந்த இடங்களுக்கு கட் பண்ணி கீழே வந்தால் ஒரு புட் ஆப்ஷன் வந்து பேப்பர் ட்ரேடுக்காக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் இதை கட் பண்ணி மேலே போய் இந்த மிட்லைன் இதை தாண்டி இங்கே ஒரு ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி இங்கே போச்சுன்னா நமக்கு எங்கே வரைக்கும் போகுங்கிற மாதிரி காமிக்குது. ஃபர்ஸ்ட் டிப் இங்கே வரலாம், செகண்ட் டிப் இதுக்கு வரலாம், தேர்ட் டிப் இதுக்கு வரலாம். மேபி இதெல்லாம் வருமா வராதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அசம்ஷன் தான், நீங்களும் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே மார்க்கெட் போயிட்டு வந்த இடங்களுக்கு திரும்ப வருங்கிற யுகத்தில் தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்களும் சார்ட் எடுத்து ஹரிசாண்டல் ட்ரை எடுத்து இந்த மாதிரி மேக்ஸிமம் 2 லோ கனெக்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டும் 2 ஹை கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் லைனை கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தோணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மார்க்கெட்டோட சூட்சமங்கள். இதுக்கு எந்த வித இண்டிகேட்டரும் தேவையில்லை, நீங்களே பண்ணி பார்க்கலாம். பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன், 13th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 20 மினிட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை வந்து 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். 5 மினிட்ஸுக்கு மாத்திரம்னா நமக்கு கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து 5 மினிட்ஸுக்கு போய்க்கலாம். 5 மினிட்ஸ் போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 20 மினிட்ஸுக்கு கொஞ்சம் லெங்க்த்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அந்த மாதிரி மூமெண்ட் கிடைக்கும்போது என்ன மூமெண்ட் கொடுக்கணும் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம மூமெண்ட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மார்க்கெட். ஸோ இந்த லைன் எதையுமே நான் வந்து ட்ரெண்ட் லைன் எதையுமே டச் பண்ணல, ஏற்கனவே அப்படி தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நேட்டில் உள்ள கையை கட் பண்ணி மேலே போனதுனால நம்ம அப் ட்ரெண்டுன்னு நினச்சோம். ஆனால் அதையும் கட் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ ஃபர்தராக எங்கே வரைக்கும் போகும்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இதை வரைஞ்சி வச்சுருக்கிறேன். மேபி இந்த மூமெண்ட் வந்து இன்னும் 2 நாளைக்கு, இன்றைக்கி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கலாம். ஒன்று மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மேலே போய்ட்டு ஒரு டவுனை நோக்கி கீழே வரலாம். எது வேணாலும் நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நடக்கும் அதான் நடக்குன்னு மார்க்கெட்டில் எதையுமே சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எல்லாமே இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடும் பண்ணாங்க நான் இதில் ஈஸியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் லாங்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் வச்சு போச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு லாங் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடங்களுக்கு கேண்டில் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா ஃபர்தராக எங்கே போகுங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இங்கே கட் பண்ணி ஒரு ஹேண்டில் கீழே வச்சால், இன்கேஸ் கீழே வைத்து மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா, ஏன்னா அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த இதுதான் பார்க்கணும். இந்த சேனல் லைனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் லைன் இது வரைக்கும் எனக்கு 24,280 வரைக்கும் காமிக்குது. ஸோ இது வரைக்கும் கீழே வரலான்னு. இதுக்கு கீழே ஒரு ஹேண்டில், புது ஹேண்டில். எப்போவுமே இந்த ஹேண்டில் ஒட்டினாப்பில் ஒரு ஹேண்டில் வச்சு வந்தோன்னா அதில் என்ட்ரி எடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹேண்டில் வந்து அந்த ஹேண்டிலை ஃபுல்லாக கட் பண்ணி கீழே வரணும். இது பாருங்கள், எல்லா ஹேண்டிலும் ஒன்று பின்னியே வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இது வந்து கன்சாலிடேஷன் தான். இது வந்து போகிற மாதிரி போயிட்டு டக்குனு கீழே வந்துடுவாங்க, மேலே போகிற மாதிரி போயிட்டு டக்குனு கீழே வந்துடுவாங்க. நமக்கான ஃபுல் கேண்டில் ஒன்று கிடைச்சா மட்டும்தான் மூமெண்ட் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒதுங்கிறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஷார்ட் போனோம்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹேண்டில் வச்சு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹேண்டில் வச்சு கீழே வந்தால், புது கேண்டில் வந்தால் நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இடங்கள் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் காமிக்குது. இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடுமே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ தெரியும். இப்போ பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. 20 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் 5 பாயிண்ட்டு கிடைச்சாலும் அது நமக்கு தான்னு பேப்பர் ட்ரேடில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ உங்களுக்கே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நான் இதான் சொல்ல வந்தது. இதான் நாளைக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் நான் சொல்ல வந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள், ரியல் ட்ரேடுக்கு கிடையாது. நீங்களே சார்ட் எடுத்து நீங்களே இதே மாதிரி பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கிங்க. இதான் இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ், 13th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.